பிறகு இந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்க ஆரம்பித்தான். எல்லோரையும் விட்டு பிரிந்து போனாலும் அவனுக்கு அநேக வருடங்களாக குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரத்தை எண்ண கூடுமானால் என்ன, நான் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி அநேக வருடங்கள் கழித்து அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறார். அது ஈசாக்கு. இந்த ஈசாக்கை கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தையை திருட்டு போய் எனக்காக பலி செலுத்துன்ட்டார். ஆனால் அவன் ஒரு கேள்வி கூட கேட்கல. ஆண்டவரே, என் மகன் எனக்கு இப்போ தான் குழந்தை கிடைச்சிருக்கு, இதை போய் நான் பலி செலுத்தலாமா அப்படின்னு கேட்கல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஆனால் ஆண்டவர் அவனை பெருக பண்ணார். அது மாத்திரமல்ல, அந்த குழந்தையை பலி செலுத்தாதபடி ஒரு ஆடை தனக்கு காண்பிக்கிறார். அந்த பகுதியை நான் வாசித்து போகும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு மனுஷனை இப்படி வழி நடத்த முடியும்னா எல்லோரையும் ஆண்டவர் வழி நடத்த அவரால் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, மனுஷரை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் முன்னிலையில் நீங்கள் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையின்படி நடக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.